டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் நிறைவடைந்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், டெல்லியில் அதாவது 70 தொகுதிகள் கொண்ட டெல்லியில மும்முனை போட்டி நிலவி வந்தது. தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. அங்குள்ள தற்போதைய களச்சூழல் என்ன? கண்டிப்பாக நீங்கள் கூறியது போல 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போது இது 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கின்றது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது 5 மணி வரை இந்த நிலவரப்படி 57.70 வாக்கு சதவீதங்கள் பதிவாகி இருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை தற்போது மும்முனை போட்டியாக, அதாவது ஆளும் ஆம் ஆத்மி, எதிர்க்கட்சியான பாஜக மற்றும் காங்கிரஸ் மும்முனை போட்டியாக இருந்தாலுமே ஆளும் ஆம் ஆத்மியும் மற்றும் பாஜக இடையே கடுமையான அந்த போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், மத்தியில் பாஜக, அதே போல ஆளும் கடந்த 2 முறையும் ஆம் ஆத்மி தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல பாஜக மற்றும் ஆம் ஆத்மி இடையே கடுமையான அந்த போட்டி நிலவி வருகிறது. ஒருவர் மீது ஒருவர் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தல் ஆணையங்கள்ல சுமார் 6000 புகார்கள் இதுவரை பதிவாகி இருக்கிறது. இது போன்ற நிலையில பொதுமக்கள் வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக அனைத்து அந்த கட்சிகள் சார்பாக பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இலவச வாக்குறுதிகள், குறிப்பாக பெண்களுக்கான நிதித்தொகை, காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் போன்ற விஷயங்கள், இலவச சிலிண்டர்கள், மானிய தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட அந்த இலவச திட்டங்கள் பல்வேறு கட்சிகள் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டெல்லியினுடைய அந்த மக்கள் கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் தற்போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதின் அடிப்படையில் தங்களுடைய வருங்கால அடுத்த கட்ட இந்த தேர்தலுடைய அந்த முடிவை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்றைய தினம் தங்களுடைய அந்த வாக்குகளை செலுத்தியிருக்கின்றார்கள். தற்போது 5 மணி வரை நிலவரப்படி 57.70% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய குறிப்பிட்ட அந்த எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் பதிவாகினது போன்ற விஷயங்கள் ஒரு சில ஒரு மணி நேரங்களில் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம். தற்போது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், இங்கு இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அந்த இயந்திரங்களை அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு செல்லும் அந்த பணியில் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளின் கீழ் தற்போது அந்த பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஒரு சில பகுதிகளில் காலை முதலே கடும் குளிரின் காரணமாக அந்த வாக்குப்பதிவு மந்தமாக தொடங்கியிருந்தது. ஆனால் அதன் பிறகு வெயில் வந்த பின்பு அடுத்தடுத்தாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களிலிருந்து அனைவருமே தங்களுடைய அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தொடர்ந்து அதிக அளவில் வரிசையில் நின்று தங்களுடைய அந்த வாக்குகளை செலுத்தி அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது 6 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கின்றது. அருணா, டெல்லியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ராஜீவ்.